வாக்குறுதியே 100 நாள், ஓடி போச்சு 1000 நாள், ஓடி போச்சு 1000 நாள். வழங்கிடுவோம் 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 வழங்கிடுவோம், டிஏ உயர்வை வழங்கிடுவோம், டிஏ உயர்வை வழங்கிடுவோம். தந்தை கொடுத்த பென்ஷனை தந்தை கொடுத்த பென்ஷனை சமயம் தர மறுக்கலாமா? சமயம் தர மறுக்கலாமா? கேட்கலையோ 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 கேட்கலையோ, எங்கள் அலுவலர் கேட்கலையோ, எங்கள் அலுவலர் கேட்கலையோ. வறுமையின் கோலப்பிடியிலே வறுமையின் கோலப்பிடியிலே குறைவான பென்ஷனை குறைவான பென்ஷனை உயிர் வாழ முடியலையே, உயிர் வாழ முடியலையே. எமனின் கோலப்பிடியிலே எமனின் கோலப்பிடியிலே சத்தம் அடைகின்றோம், சத்தம் அடைகின்றோம். மாண்புமிகு தமிழக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, முதல்வர் அவர்களே, வழங்கிடுவோம் 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 வழங்கிடுவோம். தேர்தல் வாக்குறுதியான ஆவணி படிவங்களை வழங்கிடுவோம். உங்களுடைய பணிவான வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்திலே வந்து கலந்து கொள்ள வந்திருக்கும் ஓய்வு பெற்ற போக்குவரத்து துறையை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்குமே இந்த ஆர்ப்பாட்டம் மாபெரும் ஒரு வெற்றி ஆர்ப்பாட்டமாக நடந்து உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயம் நடக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுதுமே கேப்டன் அவர்கள் தொழிலாளர்களுக்கும் அந்த வகையிலே கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தலைமை கழகத்திற்கு 2-3 முறை வந்து என்னை பார்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும், எங்கள் உரிமைக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று அன்பு சகோதரர்கள் தலைமை கழகத்திற்கு வந்து எங்களுடைய தொழிற்சங்கத்தின் சார்பாக காளி அவர்களையும் வேணுராம் அவர்களையும் பார்த்தசாரதி அவர்களையும் தொடர்பு கொண்டு தலைமை கழகத்தில் என்னையும் சந்தித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்தார்கள். நான் ஒரு விஷயம் சொல்றேன், எப்பொழுதுமே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எப்பொழுதும் தொழிலாளர்களுக்கு உற்ற நண்பர்களாக பாதுகாவலராக இருந்து உங்கள் உரிமைக்காக நீங்க போராடுகிற இந்த போராட்டம் மகத்தான ஒரு வெற்றி அடைந்து உங்களுடைய உண்மையான அந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நிச்சயமாக இன்னைக்கு நான் வந்திருக்க உங்க ஆர்ப்பாட்டத்திற்கு வெகு விரைவில் உங்கள் பிரச்சனை தீர்க்கப்படும், உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். பல ஆண்டுகளாக நீங்கள் எல்லோரும் உங்களுடைய கோரிக்கைக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்னுடன் அமர்ந்திருந்தவர்களை கேட்ட ஓய்வு பெற்று 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் ஆனவங்களுக்கு கூட இன்றைக்கு வரைக்கும் டிஏ வழங்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கல. இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் இவங்க கேட்கிறாங்க. ஆட்சிக்கு வந்து 100 நாள்ல வெறும் 100 நாளில் உங்கள் கோரிக்கைகளை உறுதியாக நிறைவேற்றுவோம் என்று சொல்லி அந்த வாக்குறுதியை கொடுத்துதான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இன்றைக்கு 1000 நாட்களை கடந்து 4 ஆண்டுகளை சொல்றீங்க, உழைத்தவர் என்று சொல்றீங்க. அது மாதிரி தானே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களுமே உழைத்தவர்கள் இன்னைக்கு ஓய்வறிந்து இன்னைக்கு மிகவும் ஒரு கஷ்ட நிலையில இருக்காங்க. ஏன் அவங்க என்ன கேட்கிறாங்க? அவங்க உழைத்ததற்கு தானே அவங்க பலனை கேட்கிறாங்க, அவங்க உரிமையை. இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன், அவர்களுடைய கோரிக்கை இன்றைக்கு மிக மிக ஒரு 4-5 கோரிக்கை தான், ரொம்ப ஒன்றும் கிடையாது. இது அவர்களே எனக்கு கொடுத்ததுதான். அதுல சிலதை மட்டும் நான் சொல்றேன். அவங்க கேட்கறது, இன்னைக்கு ஏப்ரல் 2023க்கு பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும், இலவசமாக மருத்துவ காப்பீடு திட்டத்தை வழங்க வேண்டும். அதற்கு பிறகு 1/4/2023க்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை உடனடியாக துவங்கிடவும் ஓய்வூதிய நலச்சங்கங்களை பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, 108 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்ட அகவிலைப்படி உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கை. அதனால நிச்சயமாக இது அவர்களுடைய உரிமை. இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம், பஸ் ஓட்டுபவர்கள் வழி நடத்துபவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த உயிரை கூட அவங்க வந்து துச்சமா நினைச்சு பயனாளிகள், அதாவது மக்கள் உயிரே தன் உயிர் என்று நினைச்சு
எந்திரிச்சு இன்னைக்கு எவ்வளவோ வந்து உழைத்தவர்கள் நமது போக்குவரத்து துறையை சேர்ந்தவர்கள். உங்கள் உழைப்பு சாதாரணம் இல்லை. இன்னைக்கு அரசு அதை அங்கீகரித்தோ இல்லையோ, ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்களுடைய உண்மையான உழைப்பை, நேர்மையை, உங்களுடன் இருந்து உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்த அர்ப்பணிப்பை நாங்கள் மதிக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஹேட்ஸ் ஆஃப் இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு தி டிரான்ஸ்போர்ட் பீப்புள்ஸ். ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு வாழ்க்கையிலே உங்க பயணத்தை வந்து மிக மிக மக்களுக்காக நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க. இன்னைக்கு ஓய்வு பெற்றிருக்கீங்க. நீங்க ஒன்னும் இளைஞர்கள் கிடையாது ஓடி ஓடி இனிமே உழைக்கிறதுக்கு. எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு சீனியர் சிட்டிசன்ஸா ஓய்வுற்று இருக்கும் போது அவர்களுக்கு உரிய அத்தனை வசதிகளையும் இந்த அரசு செய்ய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே இங்கு இருக்கின்ற அனைவருடைய கோரிக்கை நியாயமானது. அதை நிச்சயமாக முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் இந்த அரசும் உடனடியாக அவங்க கோரிக்கையை ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என்பதை தேமுதிக சார்பாக மீண்டும் வலியுறுத்துகிறேன். எனவே இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறவும் உங்களுக்கு என்றைக்கும் தேமுதிக துணை நிற்கும் என்பதை கூறி உங்களுடைய போராட்டம் வெற்றி பெருக்க வாழ்த்துக்கள் 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 என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நிச்சயமா இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக இதை விட தமிழ்நாடா என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டாங்க. அந்த வகையில் இங்கே வந்திருக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் வந்து மிக மிக ஒரு நியாயமான ஒரு ஆர்ப்பாட்டம். அவங்களுடைய கோரிக்கை என்பது மிக மிக ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை. அதற்காக தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இவர்கள் அனைவரும் உழைத்து இன்னைக்கு ஓய்வு பெற்று இன்னைக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் ஆகி தங்கள் கோரிக்கை நிறைவேறலை அப்படின்றத வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மொத்தம் 70 துறைகள் இருக்கிறது. 69 துறைகளிலுமே பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் போக்குவரத்து துறைக்கு மட்டும் அவங்க கோரிக்கை இன்னைக்கு வரைக்கும் நடக்கவே கிடையாது. இன்னைக்கு 53% வந்து, அதாவது இன்னைக்கு பென்ஷன்லேருந்து 50% தான் டிஏவை கொடுக்குறாங்க. அதுலேயுமே 2%, 5% அப்படின்னு சொல்லி மிகவும் குறைந்த அளவில் கொடுக்கறதுனால அவங்களுக்கு எந்த பலனும் இல்லாமல் இவங்க பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இருக்காங்க. அதனால் 108 மாதமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற டிஏவை உடனடியாக வழங்க வேண்டும். ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும். மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை தரணும். இன்னைக்கு அவங்க அத்தனை பேரும் அரசு போக்குவரத்தில் உழைத்து இன்னைக்கு ரிட்டையர் ஆனவங்க தங்களுடைய உரிமையை, கோரிக்கையை கேட்க தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. இந்த அரசு இதை தேர்தல் வாக்குறுதியில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆட்சிக்கு வந்து 100 நாட்களில் இதையெல்லாம் நாங்கள் செய்து முடிப்போம் என்று ஸ்டாலின் அவர்கள் உறுதி கொடுத்து தான் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்திருக்கார். ஆனால் இன்றைக்கு 4 ஆண்டுகள் ஆகியும் ஏன் இவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்பது தான் இங்கே முதல் கேள்வி. இதற்கு நிச்சயமாக முதலமைச்சர் அவர்களும் சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்த அமைச்சர் அவர்களும் இவங்களுக்கு பதில் அளிக்கணும். சும்மா நீங்கள் பாட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, நாங்கள் பாட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்போம்னா இது ஜனநாயக நாடு. மக்களுக்காக தான் இந்த நாடு. இந்த உழைத்தவர்களுக்கு நிச்சயம் நியாயம் கிடைக்கணும். அவங்க கேட்கின்ற அந்த உரிமையை, அவங்க கோரிக்கை இந்த அரசு நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நிச்சயமாக அவங்களுக்கு டிஏவும் ஓய்வூதியமும் மருத்துவ காப்பீடும் எல்லா வகையும் இந்த அரசு தரணும் சொல்லி என்னும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயம் இது நிறைவேறணும். இவங்க இங்கே வந்து கோரிக்கையை வச்சு இன்றைக்கி இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. இது ஒன்றும் சாதாரண ஆர்ப்பாட்டம் இல்லை. அவர்களுடைய உணர்வை மதித்து, அவர்களுடைய வயதை மதித்து இந்த அரசு உடனடியாக நிச்சயம் அவர்களுக்கு ஆவணம் செய்யணும் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா, ஆமாம், ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி ஒரு மசோதா பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றி இருக்காங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். இது வந்து ஏற்கனவே இப்போ ஸ்டாலின் அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருந்தாலும் கலைஞர் அவர்கள் இருந்த பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக ஆதரவு தெரிவித்தவர் தான். அவருடைய நெஞ்சுக்கு நீதி அப்படின்ற புத்தகத்தில் இதே ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்கார். இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசில் கூட்டணியில் இல்லைன்றதுனால எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா, எதுக்காக என்பதை நிச்சயம் விளக்கணும். ஆனால்
இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஆதரவுங்கிறார். ஒவ்வொருவருடைய நிலைப்பாடு ஒரு மாதிரி இருக்குது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையிலையோ ஒரு வாக்கியத்திலையோ இது முடிச்சிட முடியாது. 140 கோடி மக்களுக்கு மேலே இன்னைக்கு இந்தியாவில் மக்கள் தொகை இருக்குது. இந்த அத்தனை பேருக்கும் இந்த அரசு இதற்கு பதில் சொல்லணும். இன்றைக்கி எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ மதங்கள், கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இருக்காங்க. இது இந்த மசோதா பாஸ் பண்ணது உண்மையிலே நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லதா என்பதை வெளிப்படையாக மத்திய அரசு விளக்கம் சொல்ல வேண்டும். ஒட்டுமொத்த அத்தனை ஒரு பேருடைய ஆதரவோடும் தான் அந்த மசோதா செல்லுபடியாகணும். இல்லை என்றால் நிச்சயமாக இது வெற்றி பெறுமா இல்லையா என்பது கேள்விக்குறி. அதனால் இதில் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் ஒரு வார்த்தை ஒரு லைனில் இதை சொல்ல முடியாதுங்க. இதற்கு நிச்சயம் மத்திய அரசு தெளிவான விளக்கத்தை தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? வேற மழை பாதித்த பகுதிகளில் முழுமையாக அவங்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கா? நீங்கள் போய் ஆமாம், நான் நேரடியாக கடலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி நேரடியாக களத்தில் போய் மக்களை சந்தித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேமுதிக சார்பாக எங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். எல்லா இடமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை. இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த அரசு உடனடியாக அவர்களுக்கு நிதி வழங்க வேண்டும். டெல்டா பகுதியிலிருந்து தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உடனடியாக ரேஷன் கார்டுக்கு 10,000 வழங்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இல்லைன்னா உடனடியாக ஒரு 5,000 ரூபாயாவது விடுவிக்கணும். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் கொடுத்தால்தான் அவர்கள் வாழ்க்கை இனி அடுத்த கட்டத்துக்கே நகரும். இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அவங்கெல்லாம் அகதிகள் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரியில் 5,000 ரூபாய் கொடுக்குறப்போ இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஸ்டேட் தமிழ்நாடு. ஏன் உங்களால் வெறும் 2,000 ரூபாய் ஏன் கொடுக்குறீங்க? கேட்டால் 1000 ரூபாய் மகளிர் கொடுக்குறோம், கல்விக்கு கொடுக்குறோம், இலவசமாக சோறு போடுறோங்கிறீங்க. இதுதான் அப்போ ஏன் வரி வசூல் பண்ணுறாங்க இந்த அரசு? எதுக்கு எடுத்தாலும் வரி வசூல், விலைவாசி உயர்வு என்று மக்கள் வரி பணத்திலே ஆட்சி செய்யும் இந்த அரசு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் அதுக்கு செவி சாய்க்க மாட்டேங்கிறாங்க? அதனால் உடனடியாக ரேஷன் கார்டுக்கு 5,000 ரூபாயும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக 50,000 ரூபாயும் இந்த அரசு வழங்கணும். எப்போ பாரு மத்திய அரசு மேலே குறை சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கி ஓட முடியாது. இந்த அரசு என்பது திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் நடத்தப்படுகிறது. இதற்கு முழுசாக காரணம் திமுக தான். அதனால் நீங்கள் தான் பதில் கொடுக்கணும். அதே மாதிரி தொலைநோக்கு பார்வையோடு இங்கே எந்த திட்டமிடுதலும் இல்லை. தமிழகம் முழுவதும் அனைத்து துறைகளும் அனைத்து மாவட்டங்களும் எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே டாஸ்மாக்கும் போதையும் மெத்தபெட்டமின் போன்ற போதைகளால் தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ்நாடு போதை தமிழகமாக மாறி இருக்கே ஒழிய வேறு எந்த வளர்ச்சியும் இல்லை. அது மட்டும் வேலையில்லா திண்டாட்டம், லஞ்சம், எங்கே பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், இன்றைக்கி அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா விஷயத்திலுமே இன்றைக்கி கரப்ஷன் தான் நடக்குது. இதெல்லாம் மாறி மக்களுக்கான ஆட்சியாக இன்னும் இருக்கிற ஒரு வருஷமாவது இந்த அரசு நல்லபடியாக நடத்தணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சரியா? நன்றி. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.